வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கிற பேசிக்ஸில் இருந்து அதோட அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா பேசிக்ஸ். அதாவது நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன பேசிக்ஸ்லேருந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியலனா கூட, எதுவுமே எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப கஷ்டம், மேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா கூட இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜீரோலேருந்து கண்டிப்பாக என்ன ஆயிடுவீங்க, ஹீரோ ஆயிடுவீங்க. புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு பேசிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். ஸோ அந்த ரூல்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ண முடியும் நமக்கு. புரியுதா? இந்த ரூல்ஸ் என்னங்கிறத நான் வந்து என்ன பண்ணித்தரேன், சொல்லித்தரேன். இது வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டு போட்டு ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா படித்தாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மேக்ஸ் டாப்பிக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ யாருக்காவது இந்த மாதிரி பேசிக் ரூல் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னடா இது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நினைக்காதீங்க. இது கூட தெரியாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கன்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ரூல். இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ வந்து தப்பு கிடையாது. இப்போ என்னென்னு வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த ப்ளஸ் மைனஸ் ரூலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இது ரெண்டுக்கும் ஒரே ரூல். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரே மாதிரியான ரூல்ஸ். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ஒரே மாதிரி ரூல். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரே மாதிரி ரூல். சரியா? ஸோ இந்த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் நம்ம வரும்போது நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படிப்போம், அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம படிக்கலாம். இப்போ அடிஷன் பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸும் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மைனஸும் வருது அப்படின்னா அதே சைன், அதாவது மைனஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சைன் வந்துச்சு அப்படின்னா அதே சைனை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ ப்ளஸ்ஸும் வந்துச்சுன்னா அதே ப்ளஸ் சைன் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். மைனஸும் வந்துச்சுன்னா அதே சைனை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சரியா? வேற மாதிரி சைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ்ஸும் மைனஸும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா மைனஸும் ப்ளஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற வேற சைன் வந்துச்சுன்னா என்ன போடுவோம் அப்படின்னா பெரிய நம்பரோட சைன் போடுவோம். சரியா? பிக் நம்பரோட சைன் போடுவோம். பிக் நம்பரோட சைன் போட்டு இங்கே என்ன பண்ணுவோம்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சரியா? பெரிய எண்ணோட அடையாளத்தை போட்டு நம்ம அங்கே என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? பெரிய எண்ணோட அடையாளத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. சரியா? ஸோ இந்த 4 இதுக்குமே இப்போ ஒரே நம்பர் அது ஒரே மாதிரி சைன் வந்துச்சுன்னா அதே சைனை போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணுவீங்க. மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் போட்டு ஆட் பண்ணுவீங்க. வேற மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் இல்லை மைனஸும் ப்ளஸ்ஸும் வேற வேற அடையாளம் வந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரோட சைன் என்ன இருக்குதோ அதை போட்டு என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படிக்கலாம். இப்போ +3 +5ன்னு வச்சுக்கோங்க. +3 +5 ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளம். அப்போ என்ன பண்ணுவீங்க, அதே அடையாளத்தை போட்டு நம்ம என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும். அப்போ 3 + 5 நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைச்சிரும். சொல்ற புரியுதா? அடுத்து -3 -5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டாவது பாருங்க, -3 -5 நீங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். -3 -5 ரெண்டு ஒரே மாதிரி அடையாளம். அப்போ அதே மாதிரி அடையாளத்தை போட்டு நீங்க என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும், 8. புரியுதா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. ஸோ இதே நேரத்தில் +3யும் -5ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வேற வேற அடையாளம். அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பரோட அடையாளத்தை போட்டு நீங்க என்ன பண்ணணும், அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பெரிய நம்பரோட அடையாளம் வந்து என்னது, மைனஸ். ஸோ மைனஸ் போட்டு 5ல இருந்து இந்த 3 என்ன பண்ணிடுங்க, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். சரியா? அது ஃபோர்த் ஒன் பாருங்க, -3 +5ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய நம்பரோட அடையாளம் வந்து இங்க என்னது, பிளஸ். ரெண்டுமே வேற வேற சைன். ஸோ பெரிய நம்பரோட அடையாளம் வந்து என்னது, பிளஸ். ஸோ பிளஸ் போட்டு என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ 5ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைச்சிரும். புரியுதா? ஸோ இதுதான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனோட ரூல்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. சரியா? அதுக்கு என்ன அப்படின்னா +ம் வந்துச்சுன்னா பிளஸ், அதே மாதிரி மைனஸும் வந்தாலும் பிளஸ். இங்க வந்து என்னது, ஒரே மாதிரி சைன் வந்தா என்ன போட்டுருவீங்க, பிளஸ் போட்டுருவீங்க. சரியா? வேற மாதிரி சைன் வந்துன்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும். +ம் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ்,
அதே மாதிரி மைனஸும் பிளஸும் வந்துச்சுன்னா மைனஸ். இப்போ பாருங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் படிக்கலாம். ஸோ பிளஸ் 3 இன்ட்டு பிளஸ் 5 ஒரே மாதிரி அடையாளம் இருக்கு அப்படிதானே? ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளஸ் போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 3 இன்ட்டு 5 வந்து என்னது 15. இங்கே எல்லாத்துக்குமே நீங்கள் என்னதான் பண்ணுவீங்க? மல்டிப்ளை தான் பண்ணுவீங்க. சொல்ற புரியுதாங்க? எல்லாத்துக்குமே மல்டிப்ளை தான் பண்ணுவீங்க. சரியா? செகண்ட் பாருங்க, -3 இன்ட்டு -5 இருக்குது. அப்போ ஒரே மாதிரி அடையாளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பிளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 தான் கிடைக்கும். புரியுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா +3 இன்ட்டு -5 இருக்கு. வேற வேற அடையாளம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? மைனஸ் போட்டு அப்போ நீங்க என்னதான் பண்ணுவீங்க? மல்டிப்ளை தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா -3 இன்ட்டு +5 இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற வேற சைன். ஸோ மைனஸ் போட்டு அதையும் நீங்க என்னதான் பண்ணுவீங்க? மல்டிப்ளை தான் பண்ணுவீங்க. ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டு இது மாறி மாறி வரும். மல்டிப்ளிகேஷன்ல எல்லாமே நீங்க மல்டிப்ளை தான் பண்ண போறீங்க. சைன் மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூல். இது வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்க? படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரெண்டாவது ரூல் வந்து என்ன அப்படின்னா ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா ஸோ பிளஸும் மைனஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர். இந்த பிளஸும் இந்த மைனஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர், ஒரு ஜோடி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு பேர். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர். மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரு பேர். சரியா? அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா இந்த பிளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸா மாறிடும். இந்த பிளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா என்னதான் மாறிடும்? மைனஸா மாறிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா என்னதான் மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். அதே மாதிரி சேம் டைம்ல மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சு அப்படின்னா டிவிஷனா மாறிடும். மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனா மாறிடும். இந்த டிவிஷன் இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சு அப்படின்னா நமக்கு என்னதான் மாறிடும்? மல்டிப்ளிகேஷனா மாறிடும். ஸோ இந்த ரூல் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளஸ் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது. இங்க வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ இந்த +5 வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா அது எப்படி மாறிடும்? -5ஆ மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் என்ன போட்டுருவீங்க? 5 போட்டுருவீங்க. அப்போ 3 - 5 அர்த்தம் வந்து என்னது? பெரிய நம்பரோட பிளஸ் மைனஸ் இருக்கா? அப்போ பெரிய நம்பரோட சைனை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கழிச்சிருவோம். அப்போ நீங்க என்ன போடுவீங்க? -2ன்னு போட்டுருவீங்க. சொல்ல புரியுதா? ஸோ பிளஸும் மைனஸ் வந்து ஒரு பேர். அப்போ பிளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா அது எப்படி மாறிடும்? மைனஸ் ஆயிரும். மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு மாறிச்சுன்னா அது எப்படி ஆயிடும்? பிளஸ்ஸா மாறிடும். சரியா? ஸோ அடுத்த பேர் பாருங்க. மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இஸ் ஈக்குவல் டு 10. நீங்க எக்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்போது எப்படி மாறி நமக்கு? டிவிஷனா மாறிடும். சரியா? அப்போ நீங்க என்ன போடுவீங்க? 10 டிவைடட் பை என்ன போட்டுருவீங்க? 5 போட்டுருவீங்க. அப்போ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நமக்கு கிடைச்சிரும். சொல்ற புரிஞ்சுதா? ஸோ பிளஸும் மைனஸும் ஒரு பேர். பிளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸா மாறிடும். மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு மாறிச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரு பேர். மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சு அப்படின்னா டிவிஷனா மாறிடும். டிவிஷன் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனா மாறிடும். ஸோ இந்த ரூல் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்ன இருக்கும் அப்படின்னா ரூல் நம்பர் 3 வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 ஆப்ரேஷனாக ரிப்பீட்டாக வரும். ஒன்று வந்து ப்ளஸ், இன்னொன்று வந்து மைனஸ், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன், இன்னொன்று வந்து என்னன்னா டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷன் மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ ரூலை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். 2/3 டிவைட் பை ஒரு 1/5 நம்ம வச்சுப்போம். சரி, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எப்படியெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னா 2/3 மைனஸ் 1/5 நமக்கு வரலாம். அப்படிலாம் எப்படி வரலாம்? 2/3 இன்ட்டு 1/5 நமக்கு வரலாம். அதுவும் இல்லைனா நமக்கு எப்படி வரலாம்? 2/3 டிவைடட் பை 1/5 வரலாம். ஸோ இந்த பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த 4 ஆப்ரேஷனை தாண்டி இந்த 2 பின்னங்கள், அதாவது 2 ஃப்ராக்ஷன் நடுவில் வேற எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த 4 ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இதே மாதிரி இன்னொரு ஃப்ராக்ஷன் வந்தால் நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். சரியா?
அப்போ இந்த 2/3 + 1/5 இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட். சொல்ல புரியுதா? ப்ளஸும் மைனஸும் நான் ஒரு பேர்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ஒரே ரூல் தான். நீங்கள் இங்கே ப்ளஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் போடுவீங்க, மைனஸ் இருக்க இடத்துல என்ன போடுவீங்க, மைனஸ் போடுவீங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 × 5 நமக்கு என்ன இருக்கும், 10. ப்ளஸ் இருக்கு நடுவில். சரியா? இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 × 3 என்ன இருக்கும், 3 டிவைட் பை ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 5 நமக்கு என்ன இருக்கும், 15 இருக்கும். அப்போ 10 + 3 என்னது, 13 டிவைட் பை என்ன போடுவீங்க, 15 போட்டுருவீங்க. சொல்ற புரியுதா? இதே இது மைனஸ்ல இருந்தாலும் அதே ரூல் தான் நமக்கு அப்ளை ஆகும் நான் சொன்னேன், அப்படிதானே? அப்போ 2 × 5 என்ன போடுவீங்க, 10 போடுவீங்க. மைனஸ் 1 × 3 என்ன போடுவீங்க, 3 போடுவீங்க. டிவைட் பை 3 × 5 என்ன போடுவீங்க, 15 போட்டுருவீங்க. அப்போ 10 - 3 நமக்கு என்ன இருக்கும், 7. 7 டிவைட் பை 15. சொல்ல புரியுதா? சரி, ஓகே. அடுத்த மல்டிப்ளிகேஷன் தான் பிரச்சனையே கிடையாது. நியூமரேட்டரும் டியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 2 × 1 2, 3 × 5 15. அதே நேரத்தில் டிவிஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃப்ராக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், தலைகீழாக போடணும். புரியுதா? அதாவது இந்த 2/3 இருக்குல்ல, இந்த 2/3 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவிஷன் என்னதான் மாறுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறுது. இந்த டிவிஷன் என்ன மாறுது, மல்டிப்ளிகேஷனாக மாறுது. மாறும்போது இந்த 1/5 இருக்கு தெரியுமா, இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தலைகீழ் ஆயிரும். அப்போ 1/5 எப்படி போடுவீங்க, நீங்கள் 5/1 போட்டுருவீங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனாக மாறுச்சு அப்படின்னா நம்மளோட நார்மல் ரூல்ஸ் தான். ஸோ 2 × 5 என்ன போடுவீங்க, 10. 3 × 1 என்ன போடுவீங்க, 3. புரியுதா? இது நீங்கள் ஷார்ட்கட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2/3 டிவைடட் பை 1/5 கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. இந்த டிவிஷன் இருந்தாலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. அப்போ 2 × 5 நமக்கு என்ன கிடைக்கும், 10. 1 × 3 என்ன கிடைக்கும், 3. அவ்வளோதான், 10/3. சரியா? ஸோ இது வந்து நம்ம கரெக்டான ப்ரொசீஜர். இது ஷார்ட்கட்டில் நீங்கள் டிவிஷன் இருந்துச்சுன்னா ஷார்ட்கட்டில் போடுறதா இருந்தால் ஜஸ்ட் என்ன பண்ணிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × 5 வந்து 10 கிடைக்கும், 1 × 3 வந்து 3 கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்த ரூல் வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறது. அடுத்த ரூல் வந்து என்னது, எல்சிஎம் எடுக்கிறது. ஸோ இந்த எல்சிஎம் எடுக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய இடத்துல வந்து இந்த எல்சிஎம் எடுக்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். புரியுதா? ஸோ எல்சிஎம் அப்படின்னாலே லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லுவாங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள். நம்ம எல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் வந்து எடுப்போம். சரியா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 2, 4, 8 இருக்குது ஒரு நம்பர். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த எல் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இதில் சின்ன நம்பர்லேருந்து நீங்கள் போடணும். அப்போ நீங்கள் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 and 2, 1 2s 2 போடுவீங்க. இதில் 2 2s 4. இதில் வந்து என்னது 4 2s 8. ஸோ ரெண்டாவது நீங்கள் போடலாம். அதே மாதிரி 2ஆல் போடலாம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, 1. இங்கே 4 and 2, 2 4. ஸோ எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அப்போ என்ன பண்ண போகுது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 2 × 2 × 1 × 1 × 2. அப்போ 2 × 2 4, 4 × 2 வந்து என்னது 8. இப்படியே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா இல்லை பெரிய நம்பர் வந்து என்னது 8 தானே. ஸோ இதோட ஃபேக்டராக மீதி உள்ளதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அப்போ 2 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 8, 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 8. இல்லைன்னா 8ஓட ஃபேக்டர் வந்து என்னலாம் 1. அதாவது 8ஓட ஃபேக்டர் அப்படின்னா 8 வந்து என்னென்ன நம்பர்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ 8ஓட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், 1 2, அதுக்கப்புறம் வந்து என்னது 4, அடுத்து 8. அப்போ இந்த 2 4 பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8ஓட ஃபேக்டர்ஸ் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், 8ஐயே நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம்மாக எடுத்துடலாம். சரியா? அப்படி எதுவுமே உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க, 2 3 5ன்னு இருக்குது. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல் டிவிஷன் மெத்தட் போட்டிங்கன்னா எதாலையுமே போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2 3 6, 6 5 30. அப்போ எல்சிஎம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30ன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். சொல்ற புரியுதா? ஸோ இந்த எல்சிஎம் வந்து நமக்கு நிறைய இடத்துல நமக்கு அப்ளை ஆகும். எல்லா இடத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்தாலே நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். சரி, அது எப்படின்னு பாருங்க. அதே மாதிரி நம்பர் எடுத்துக்கலாம், 2/3 + 1/5 + 2/6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. டினாமினேட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
எல்சிஎம் எடுப்பீங்க. அப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நீங்கள் எதுக்கெல்லாம் எடுப்பீங்க? 3, 5, 6க்கு எடுப்பீங்க. ஸோ 3ஆல் போடலாம். 1 3s are 3, 5ல போட முடியாது, 5 அப்படியே வச்சுப்பீங்க. 2 3s are 6. ஸோ இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ 3 15, 15 2 30. அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிரும்? 30 நமக்கு கிடைச்சிரும். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, எல்சிஎம் வந்து 30 போட்டுருவீங்க. இந்த 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30, அதாவது இந்த எல்சிஎம் 30 வருதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 30 வரும்? 10 மல்டிப்ளை பண்ணா 30 வரும். அப்போ 3 × 10 வந்து 30. அதே மாதிரி மேலே என்ன பண்ணணும்? 10ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 × 10 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்கும். சரியா? நம்ம 5 × 6 வந்து எவ்வளவு? 30. அப்போ மேலே என்ன பண்ணிடுங்க? 6ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 × 6 என்ன கிடைக்கும்? 6. அது மாதிரி 6 × 5 வந்து என்னது? 30. அப்போ மேலே என்ன பண்ணுங்க? 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 × 5 வந்து என்னது? 10. அப்போ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 20 + 10 30, 36/30 நமக்கு கிடைக்கும். சரி, ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியும் கண்டிப்பா. ஸோ 5 6 are 30, 6 6 are 36. அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 6/5 நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ இதான் வந்து எல்சிஎம் எடுத்து ஒரு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதே இது ப்ளஸ் மைனஸ்ல நம்ம கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருவேளை மைனஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மைனஸ் போட்டு சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ்ல வர எல்லாமே நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். இதே இது மல்டிப்ளிகேஷன்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 2/3 × 1/5 × 2/6ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 2, 2 × 2 என்னது? 4, 3 × 5 15, 15 × 6. சரி, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 90 கிடைக்கும். இப்படியும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சலும் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். 1 2 3 2 6. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 ÷ 3 15, 15 3 எவ்வளவு? 45. ஸோ 2/45ன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் 2 4, 45 2 90. ஸோ எப்படினாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரியா? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நீங்கள் எப்படினாலும் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதே நேரத்தில் அது ஃப்ராக்ஷனில் டிவிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க 2/3 ÷ 1/5 ÷ 2/6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டிவிஷன்ல இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். சரியா? அப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி மாற்றுவீங்க? 2/3 ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே வைப்பீங்க. இந்த டிவிஷன் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுவீங்க. 1/5 என்ன ஆயிரும்? தலைகீழாக மாறிடும். 5/1 மாறிடும். அதே நேரத்தில் இந்த டிவிஷன் எப்படி மாறிடும்? மல்டிப்ளிகேஷன் போட்டு தலைகீழாக போட்டுருவீங்க. 2/6 எப்படி மாறிடும்? 6/2 மாறிடும். சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, 2 3 6, 1 2 1 2. அப்போ கீழே எதுவுமே இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 10ன்னு இருக்கும். ஸோ இதான் நமக்கு இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் இந்த 4 ஆப்ரேஷன் தான் நமக்கு எப்படி வரும்? திரும்ப திரும்ப வரும். ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷன். அடுத்து நமக்கு என்ன தேவை? மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். மிக்சட் ஃப்ராக்ஷனை உங்களுக்கு ஃப்ராக்ஷனாகவும் மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா இப்போ 2 1/3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 1/3ன்னு இருக்குன்னா ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். இது எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரி, அந்த 2வையும் 3 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 3 வந்து என்னது? 6. மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ப்ளஸ் 2 × 1. அப்போ சாரி 2 × 3 6. 6 + 1 வந்து எவ்வளவு? 7. அப்போ 7 / இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுருணும் 3. இதே இது 5 2/3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 3 என்ன பண்ணிக்கோங்க? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5 3 15 + 2. அப்போ நான் என்ன போட்டுருவீங்க? 17/3ன்னு போட்டுருவீங்க. இதே இது ஒரு 7 1/5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? 7 × 5 35 + 1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36/5 போட்டுருவீங்க. சரியா? இதுதான் ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் என்னதான் மாற்றுறது? ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. இதே நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷனை நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா இப்போ 20 / 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இந்த 20ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். இந்த 20க்குள்ளாடி
கம்ப்ளீட்டா எத்தனை 3 இருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 20க்குள்ளாடி கம்ப்ளீட்டா எத்தனை 3 இருக்கும் அப்படின்னா 6 3 இருக்கும். ஸோ 6 3s are 18. ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுரும். அதான் 6 2/3. புரியுதா? ஸோ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்ற நீங்க என்ன பண்ணுவீங்க? 6 × 3 18 பிளஸ் வந்து 2. அப்போ என்ன பண்ணுவீங்க? 20/3. சொல்றது புரியுதா? ஒரு ஃப்ராக்ஷனை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், மிக்சர் ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். இந்த ரூல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15/4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15ல எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ முன்னாங்க 12, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 3 வந்து என்னது? 4. ஸோ இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்கன்னா முன்னாங்க 12 + 3. அப்போ என்ன போடுவீங்க? 15/4. சொல்ல புரியுதா? ஸோ மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கூலில் படித்த மேக்ஸ் கிடையாது. நம்ம படிக்கிறது வந்து ஆப்டிடியூட். நமக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டா என்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சு எடுக்கணும், அது தெரிஞ்சாலே நம்ம வந்து என்ன போட்டுடலாம். மேக்ஸிமம் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இந்த 4 தான் நமக்கு திரும்ப திரும்ப எல்லாத்துக்குமே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த பேசிக்ஸ் என்ன பண்ணுங்க? தரவு பண்ணுங்க. அப்புறம் டேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. டேபிள்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டேபிள்ஸ் ஒரு 1 to 15ஆவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 1 to 15ஆவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா படிச்சு வச்சிருக்கணும். புரியுதா? டேபிள் என்னடா இப்போ போய் டேபிள் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ தப்பே கிடையாது. புரியுதா? கூகுளில் இருக்கும், நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு ஸோ 1 to 15 டேபிளை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 to 20ஆக படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர்ஸ் ஒரு 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சுக்கோங்க. கியூப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 to 10ஆவது வந்து என்ன பண்ணிக்கோங்க? கியூப் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேக்ஸ் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம இதில் பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த போன் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். இந்த போன் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5000 - 5000 / 5000 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு கேட்பாங்க. அப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்ன அப்படின்னா 5000 - 5000 0 0 / anything 0 அப்படின்னு போட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் இது தப்பு. ஆக்சுவலாக அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போன் மாஸ் ரூல் வச்சு தான் செய்யணும். இந்த போன் மாஸ் ரூல்லாம் வந்து என்ன அப்படின்னா பீனா வந்து என்னன்னா பிராக்கெட். பீனா வந்து என்னது? பிராக்கெட். எந்த ஒரு இது ஒரு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனாலும் அதுக்கு பேர் வந்து என்னதான்? பிராக்கெட்டு தான். ஓனா வந்து என்னன்னா ஆஃப். தமிழ் என்ன இருக்கு அப்படின்னா இல் இல்லைன்னா இன்னுன்னு இருக்கும். தமிழ் என்ன இருக்கும்? இல் இல்லைன்னா இன்னுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆஃப் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுவீங்க. சொல்றது புரியுதா? ஆஃப் அப்படிங்கிற வேர்டு எடுத்து நீங்கள் என்ன போடுவீங்க? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுவீங்க. தமிழ் அது வந்து எப்படி இருக்கும்? இல் இல்லைன்னா இன்னுன்னு இருக்கும். சரியா? டீனா வந்து என்னது? டிவிஷன். டீனா வந்து என்னது? ஒரு நிமிஷம். டீனா வந்து என்னது? டிவிஷன். சரியா? ஸோ டிங்கிறது டிவிஷன். ஸோ மூணாவது உள்ளது வந்து என்னது? டிவிஷன் நம்ம எடுப்போம். ஸோ டீனா வந்து என்னது? டிவிஷன். எம்னா வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். ஏனா வந்து என்னது? அடிஷன். எஸ்னா வந்து என்னது? சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை சால்வ் பண்ணணும்? பிராக்கெட்குள்ளாடிக்கு சால்வ் பண்ணணும். ரெண்டாவது ஆஃப் சால்வ் பண்ணணும். மூணாவது டிவிஷன் சால்வ் பண்ணணும். நாலாவது மல்டிப்ளிகேஷன். அஞ்சாவது அடிஷன். ஆறாவது என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5000 - 5000 / 500 இருக்கா? அப்போ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பிராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை. அப்போ அடுத்து நீங்கள் எங்கே வரணும்? டிவிஷனுக்கு வரணும். புரியுதா? அப்போ 5000 / 5000 1. சரியா? அப்போ 5000 - 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4999 கிடைக்கும். 0 கிடைக்காது. சொல்ற புரியுதா? இந்த ரூல்ஸ் இல்லாமல் எந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரொம்பவும் முக்கியமானது. எல்லாமே இந்த போன் மாஸ் ரூல் வச்சு தான் செய்யணும். பிராக்கெட், அடுத்து ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்? அது சப்ட்ராக்ஷன் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி முடிக்கணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4368 + 2158 - 596 - x is equal to 3421 +
1 2 6 2 இருக்கு சரியா. ஸோ எப்படி சால்வ் பண்ண எல்லாமே ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ளஸ் டேர்ம்லாம் என்ன பண்ணிக்கோங்க முதல்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. இது ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கா, ரெண்டு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 + 1 3 லாஸ்ட் டிஜிட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். 2 + 1 வந்து என்னது 3, அது மாதிரி 6 + 2 வந்து என்னது 8, அது மாதிரி 2 + 4 வந்து என்னது 6, 3 + 1 வந்து என்னது 4, 4 6 8 3 நமக்கு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு ப்ளஸ் டைமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 + 8 என்ன கிடைக்கும் நமக்கு 16க்கு என்ன பண்ணணும் 6 போடணும். ரிமைனிங் ஒன் வந்து இது கூட கேரி ஆட் பண்ணிக்கணும். இந்த 5 கூட என்ன பண்ணிக்கணும் கேரி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5 + 1 வந்து எவ்வளோ 6, அப்போ 6 + 6 எவ்வளவு 12, 12க்கு 2 போடுவீங்க. ரிமைனிங் ஒன்று என்ன பண்ணிக்கோங்க கேரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 + 1 2வா, 2 + 3 வந்து என்ன கிடைக்கும் நமக்கு 5 கிடைக்கும் புரியுதா. அது 2 + 4 வந்து என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். மைனஸ் 596 மைனஸ் எக்ஸ் தான் வந்து இந்த வேல்யூ. நான் திரும்ப கீழே எழுதுறேன் பாருங்க. இந்த வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா 6526 மைனஸ் 596 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4683 இருக்கு புரியுதா. ஸோ அப்போ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரிமைனிங் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் ரைட் சைடு கொண்டு போனால் போதும் சரியா. அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4683 மைனஸ் 6526 இருக்கிற மைனஸ் அங்கே போச்சு அப்படி மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும்ல, ப்ளஸ் 596. ஸோ இது புரியுதா. அப்போ இந்த ப்ளஸ் ரெண்டு டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணால் போதும் மைனஸ் பண்ணால் போதும். அப்போ 6 + 3 நமக்கு என்ன கிடைக்கும் 9, 9 + 8 நமக்கு என்ன கிடைக்கும் 17, 17க்கு 7 ரிமைனிங் ஒன்று இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 1 6, 6 + 6 12, 12க்கு 2 ரிமைனிங் ஒன்று வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 5279 மைனஸ் 6526 இங்கே என்ன இருக்கும் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். அப்போ மைனஸ் வேல்யூ தான் நமக்கு வரப்போகுது. இல்லைன்னா இது வந்து என்ன பண்ண போகிறோம் கழிக்க போகிறோம். அப்போ 6526 5279 என்ன பண்ணிக்கோங்க கழிச்சுக்கோங்க. இப்போ 16லேருந்து 9 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். 11லேருந்து கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் புரியுதா. அது 4லேருந்து 2 கழிச்சா 2 கிடைக்கும், 6லேருந்து 5 கழிச்சா 1. அப்போ மைனஸ் 1247 நமக்கு கிடைக்கும். ஏன்னா பெரிய வேலையோட சைன் வந்து மைனஸ் தானே, ஸோ மைனஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 1247 இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே போன் மாஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான கொஸ்டின் சரியா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டிவைட் பை 12 டிவைட் பை 8 இருக்கு. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க 3456 டிவைட் பை 12 டிவைட் பை 8 தான் எழுதுவீங்க. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன், 8/1ங்கிறது இன்னொரு ஃப்ராக்ஷன் அப்படிதானே. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த 3456 டிவைட் பை 12 இன்ட்டு இந்த 8/1 நம்ம என்ன பண்ணால் போதும் தலைகீழாக போட்டால் போதும் 1/8 போட்டால் போதும். இது சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 1 8 8 4 8 32, இந்த 8ஆல் கேன்சல் பண்ணுவோம். 1 8 8 அங்கே ஒரு 8 8 இருக்கு. இந்த 34 ரெண்டு டிஜிட் நம்ம எடுக்கிறோம், 3லேருந்து 8 இல்லை. அப்போ இந்த ரெண்டு டிஜிட் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த 34 எத்தனை 8 இருக்கும் 4 8 இருக்கும். ஸோ 4 8 32, மீதி எவ்வளவுக்கு 2 இருக்கும். அந்த 2 வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும் 25 நமக்கு இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 24. ஸோ அடுத்தது 3 24. அப்போ 25ல 24 போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் 1 இருக்கும் 16. 16ல் எத்தனை 8 இருக்கும் 2 8 16 புரியுதா. ஸோ அடுத்த 12ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3 12 நமக்கு எவ்வளோ இருக்கும் 36 இருக்கும். 3 12 36 இருக்கும். மீதி நமக்கு எவ்வளோ இருக்கும் 7 இருக்கும் 72. அப்போ 5 12 60, 6 12 72. அப்போ 36 இருக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன போட்டால் போதும் 36 போட்டால் போதும் சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13 into 252 divided by 42 plus 170 is equal to கொஸ்டின் மார்க் ப்ளஸ் 47 இருக்கு. அப்போ இதை போர்ட் மாஸ் ரூல் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ப்ராக்கெட்டும் இல்லை ஆஃபும் இல்லை. அடுத்து நம்ம என்ன செய்யணும் டிவிஷன் செய்யணும். இந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வருது, இதுக்கும் நடுவில் தான் என்ன வருது நமக்கு டிவிஷன் வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிச்சிடணும் சரியா. நீங்கள் சால்வ் பண்ணும்போது 2ஆல் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்களேன். 2 4 1 2. இது 2ஆல் சால்வ் பண்ணி 1 2 2 4 6 2 12. அப்போ 21 6ஆல் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 1 6 2 12 கேன்சல் ஆகுதா. அப்போ 1 21 21 6 21 126. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 13 into
6. இந்த டிவிஷன் முடிச்சாச்சு. இந்த டிவிஷன் முடிச்சு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 6 கிடைச்சது. 13 into 6 plus 170 is equal to x plus 47 நமக்கு இருக்கும். அடுத்தது டிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வருவீங்க? மல்டிப்ளிகேஷன் தான் வருவீங்க. அப்படிதான். அப்போ 13 6, 10 into 6 60, 3 into 6 18. அப்போ 60 plus 18 எவ்வளோ கிடைக்கும்? 78 plus 170 is equal to x plus 47 உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ்ங்கிறப்போ மைனஸாக மாறிடுமா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 170 0 8 ஆட் பண்ணால் 8, 7 7 14, மீதி 1 இங்கே போட்டிங்கன்னா 248 மைனஸ் வந்து என்ன இருக்கும்? 47 சீக்வல் டு வந்து என்னது? எக்ஸ். அப்போ 248 இருந்து 47 நம்ம கழிச்சாச்சு, நமக்கு என்ன கிடைக்கும்? 201 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த எல்லா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் மாஸ் ரூல் வந்து தெளிவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இந்த ரூல் படி தான் செய்யணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 460 into 15 minus 5 into 20. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷனும் இல்லை. அடுத்து என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு மல்டிப்ளிகேஷன், இது ஒரு மல்டிப்ளிகேஷன். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ 46 into 15. ஸோ 5 30, 4 into 1 எவ்வளவு? 4, 4 5 20, 1 6, 0 3 4 2 6 எவ்வளோ கிடைக்கும்? 6300 கிடைக்கும். மைனஸ் 2 10 தானே? 100. அப்போ 6300லேருந்து நீங்கள் எதை கழிக்க போகிறீங்க? சாரி, ஒரு நிமிஷம். ஸோ 46 into 15 தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரில. ஸோ 5 30, 4 into 1 4, 5 20, 1 6. சரியா? 0 6 3 எவ்வளவு? 9, 4 into 6 எவ்வளவு? 4 + 2 எவ்வளோ? 6, 6900 வருது. சரியா? ஸோ 6900 மைனஸ் என்ன பண்ணுவீங்க? 5 into 20 எவ்வளவு? 100, மைனஸ் 100. அப்போ 6900 100 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 6800 கிடைக்கும். புரியுதா? நான் இதில் ஏதோ கேன்சல் மிஸ்டேக், சாரி. 6 + 3 வந்து 9 போடணும், நான் என்ன பண்ணேன்? 3 போட்டேன். சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரியா? ஸோ ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணால் போதும்? சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். இதெல்லாம் நான் என்ன ரூல் வச்சு செய்கிறேன்? போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல் வச்சு தான் நான் செய்கிறேன். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5th question. 108 divided by 36 of 1/4 plus 2/5 into 3 1/4. அப்போ ப்ராக்கெட் இல்லை, ஆனால் அடுத்து என்ன இருக்குது? ஆஃப் இருக்குது. ஸோ ஆஃப் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க. 36 of 1/4 இருக்கு. அப்போ இதை செய்யணும் முதல்ல. அப்போ ஆஃப் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளிகேஷன் போடுவீங்க. அப்போ 36 into 1/4 கேன்சல் பண்ணலாமா? 1 4 9 4 36. அப்போ ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 108 டிவைட் பை என்ன போட்டுருவீங்க? 9 போட்டுருவீங்க. ஏன்னா இந்த இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சரியா? ப்ளஸ் 2/5 இன்ட்டு 3 1/4 இருக்குது, மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3 12 ப்ளஸ் 1 13/4. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன், இந்த ப்ளஸ் இது வந்து இன்னொரு ஃப்ராக்ஷன். அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. 1 2 2 4. அப்போ நமக்கு என்ன இருக்குது? இதை கேன்சல் பண்ணால் 1 9 9, 1 9 9, 2 18. ஸோ 12 ப்ளஸ் 13 டிவைட் பை 10 இருக்கும். சரியா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் டிவைட் பை 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 120 ப்ளஸ் 13 டிவைட் பை என்ன போடுவீங்க? 10 போடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 133 டிவைட் பை 10. ஆனால் நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது? மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த 133ல் எத்தனை 10 இருக்கும்? 13 10 130. மீதி எவ்வளோ இருக்கும்? 3. இப்போ 13 3/10. சரி? அப்போ ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் கொஸ்டின் தான், இந்த இடத்துல டிவிஷன் வராது. ஸோ 87 into 96 நீங்கள் சும்மா ஒரு மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 6 7 42, 9 8 72, 6 8 48, 9 7 63. இதெல்லாம் கூட்டி போடுங்க. 2 8 4 12 3 15க்கு 5. ஸோ 5 2 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்த பாருங்க. 6 4 10 2 12. அப்போ 2 5 2னா இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? இது ஒன்று போடுவீங்களா? ஸோ 8. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நான் இது வந்து இந்த 87 into 96 எப்படி போட்டேன் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரில் போட்டேன். இது வந்து மல்டிப்ளை பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 87 into
96 இருக்குது அப்படின்னா முதல்ல இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 7 42. அடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டேன் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 9 72. அடுத்து என்ன பண்ணேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? 6 48, 9 63. எப்போதுமே இந்த சென்டர் பார்ட்டில் நீங்கள் எழுதும் போது ஒருவேளை வந்து இப்போ 1 2 நம்ம கிடைக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணணும் 0 2ன்னு போடணும். புரியுதா? இந்த 2 டிஜிட்டாக தான் நம்ம எழுதணும். அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். 2 8 4 12 3 15க்கு 5 மீதம் 1 6 4 10 3 13க்கு 3 சாரி 6 4 10 ஒரு நிமிஷம் 2. ஸோ 8 4 12 3 15க்கு 5 மீதம் 1 6 4 12 12 13 13 ப்ளஸ் 1 8. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து இது தப்பு. 8352 தான் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து இதில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் செய்ய வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து என்ன பண்ணும் இது மல்டிப்ளை பண்ணும், கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பட்டர்ஃப்ளை மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 12 24 மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 2 × 4 8. நான் சொன்ன 2 டிஜிட்டாக தான் போடணும். 8ன்னு வந்தால் 0 8ன்னு போடணும். அப்போ 1 × 2 2 0 2 தான் போடணும். 1 × 4 4 0 4 2 × 2 4 0 4. இதை ஆட் பண்ணி எழுதுனா போது நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 8 8 2 288ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5000 minus 5000 divided by 10. அப்போ நமக்கு நல்லா தெரியும் 5000 divided by 10. அப்போ ஒரு 0 0 கட் ஆயிரும் 500. அப்போ 5000 வந்து 500 கழிச்சா 4500. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 divided by 5/7 of 6 3/10 minus 2/9 இருக்குது. அப்போ நம்ம வந்து ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா பிராக்கெட் இல்லை, ஆனால் என்ன இருக்குது ஆஃப் இருக்குது. ஸோ அந்த ஆஃப் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இந்த இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது. அந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்குவோங்க. அப்போ 1 divided by 5/7 ஆஃப் எடுத்துகிட்டு இன்ட்டு போடுவீங்க. 6 10/3/10 அப்படின்னா 63/10 minus 2/9. அப்போ இதுதானே ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ண 1 5 2 10 1 7 9 7 63. அப்போ நமக்கு என்ன இருக்கும் 9/2 இருக்கும். அப்போ 1 divided by 9/2 minus 2/9. அப்போ 1/1 தானே அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க மல்டிப்ளிகேஷன் போட்டு தலைகீழ எழுதுவீங்க. அப்போ 9/2 எப்படி எழுதுவீங்க 2/9 மைனஸ் என்ன போடுவீங்க 2/9. அப்போ 1 × 2 1 × 9 அதே தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 2/9 minus 2/9 நமக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். அப்போ நம்ம ஆன்சர் நீங்கள் என்ன போடுவீங்க 0ன்னு போட்டுருவீங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிசி இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நம்ம கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுறோம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? உங்களுக்கு என்ன கோர்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து அது பண்ணுறோம். ஸோ டிஎன்பிசியாக இருக்கட்டும், ஸோ பேங்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி, போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பிரான்ச் எங்கே இருக்குது மார்த்தாண்டமில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆன்லைன்லேயும் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஆப் இருக்குது மாசா லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ வேறு ஆன்லைன் கோர்சஸை விட நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? ஸோ நீங்கள் வேணால் உங்களுக்கு ஏதாவது டெமோ இல்லை ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் தர அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384417810 இல்லை அப்படின்னா 9384847980 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஆன்லைன் கோர்ஸில் வந்து நீங்கள் கோர்ஸ் நீங்கள் வாங்க தான் செய்வீங்க. ஆனால் நம்மளோட ஆன்லைன் கோர்சஸில் உங்களுக்கு எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் வந்து கோர்ஸை விற்றுட்டோம், அந்த கோர்ஸ் வந்து அவன் எப்படியும் போகிறான் அப்படின்னு நாங்கள் விடுறது கிடையாது. ஸோ அந்த கோர்ஸை நீ எப்படி பயன்படுத்தணும், டெய்லி உனக்கான ஷெட்யூல், உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணது வந்து ஜூமில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்குன்னே ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஸோ என்னோட பர்சனல் நம்பர் கூட நம்ம அதிலே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணி
பாஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோட இப்போ ஆன்லைன்லாம் உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 தான். 999லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸுமே அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுப்போம். இந்த 999ங்கிறது ஆஃபர் ப்ரைஸ் தான். இந்த 999ங்கிறது ஆஃபர் ப்ரைஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ஸில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 4 × 12 divided by 2 plus 6 minus 4 இருக்கு. அப்படி தானே? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கும், இல்லை ஆஃப் இருக்கான்னு பார்க்கும், இல்லை. அடுத்து என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ 12 divided by 2 நமக்கு என்ன கிடைக்கும், 6 இருக்கும். சரியா? அப்போ 6 × 4 எவ்வளோ கிடைக்கும், 24 plus 6 minus 4. அப்போ 30 minus 4 நமக்கு என்ன இருக்கும், 26. புரியுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 25 divided by 5 into 6 minus 3 into 4 plus 5 minus 2 இருக்குது. ஸோ பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படிதானே? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, 5 minus 2 ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவீங்க, 3. அடுத்து ஆஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அடுத்து என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. டிவிஷன் இருக்குது 25 divided by 5 நமக்கு என்ன இருக்கும், 5 எழுதிக்கோங்க. ஸோ 5 × 6 minus 3 × 4 plus 5 minus 2 3 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அடுத்த மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 6 நமக்கு என்ன கிடைக்கும், 30. 3 × 4 நமக்கு என்ன கிடைக்கும், 12. ப்ளஸ் வந்து என்னது, 3. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ப்ளஸும் மைனஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா முதல்ல ப்ளஸ் டேர்மில் ஆட் பண்ணிடுங்க. அப்போ இந்த 30 + 3 நமக்கு என்ன ஆயிரும், 33. மைனஸ் என்ன போட்டுருங்க, இந்த 12 வந்து போட்டுருங்க. சரியா? 33 - 12 வந்து போட்டுருங்க. சரியா? அப்போ 33லேருந்து நீங்கள் இந்த 12 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 2 கழிச்சா 1, 3லேருந்து 1 கழிச்சா 2. ஆன்சர் என்ன இருக்கும், 21 இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ 21 நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 - 6 - 12 - 10 - 8 + 6 நிறைய ப்ராக்கெட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி எந்த ப்ராக்கெட் இருக்கோ அதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி முடிக்கணும். லாஸ்ட்டாக எந்த ப்ராக்கெட் இருக்குதோ. அப்போ இதை பாருங்க, 10 + 6 வந்து எவ்வளவு, 16. 16 - 8 வந்து என்னது, நமக்கு 8 கிடைக்கும். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், 8 கிடைச்சிரும். சரியா? அப்போ 12 - 8 என்ன கிடைச்சிரும், நமக்கு 4 கிடைச்சிரும். சரியா? 12 திரும்ப ஒரு டைம் எழுதிக்கிறேன் வேணா பாருங்க. 4 - 6 - 12 மைனஸ் என்ன போட்டுருவீங்க, 8 போட்டுருவீங்க. அப்போ அந்த ப்ராக்கெட் இப்படி தான் இருக்கும். 12 - 8 நம்ம என்ன கிடைச்சிரும், 4 கிடைச்சிரும். அப்போ 4 - 6 - 4 நமக்கு இருக்கும். அப்போ 6 - 4 நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ 4 - 2 கிடைக்கும். சரியா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 2 தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 8 12 - 8 வந்து 4, 6 - 4 வந்து என்னது 2. ஸோ 4 - 2 வந்து 2. சரியா? அந்த ரெண்டு கொஸ்டின் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 2 3/4 divided by 2 2/3 divided by 1 1/12 equal to what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 3/4 அப்படின்னா அந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. சரியா? அப்போ 7 4 8 8 3 எவ்வளோ கிடைக்கும், 11. ஸோ 11/4 டிவைட் பை 2 3 6 2 8. ஸோ 8/3 டிவைட் பை 12 + 1 13/12. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண சொன்னோன்னா தலையில போட சொன்னேன். அப்போ 11/4 இன்ட்டு 8/3 எப்படி மாறிடும், 3/8 மாறிடும். ஆமாம், இதே இன்ட்டு போட்டிங்க அப்படின்னா 13/12 எப்படி மாறிடும், 12/13 மாறிடும். இது சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 7 4 8 3 4 12. வேற பண்ண முடியுமா, முடியவே முடியாது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 3 33, 33 3 99. ஸோ 99 டிவைட் பை 4 2 8, 13 × 8 10 8 80 3 24. அப்போ நம்ம என்ன கிடைக்கும், 104 நமக்கு கிடைக்கும். அப்போ 99 டிவைட் பை 104. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 1/2 + 3/4 of 8/9. அப்போ நமக்கு வந்து முதல்ல இந்த ஆஃப் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 3யும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 3 3s 9, 4 2 4s 8. அப்போ 2/3 இருக்கும். அப்போ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 10 11/2 ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2/3 இருக்கும். சரியா? ஸோ இது சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 33 + 4 37 டிவைட் பை 6. புரியுதா?
ஸோ போர்ட் மாஸ்டரில் நீங்கள் தெளிவாக படித்தாலே இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ரொம்ப 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 ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த 14th கொஸ்டின் பாருங்கள், 1/3 டிவைட் பை 1/3 ஆஃப் 1/3 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1/3 டிவைட் பை 1/3 இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷன் போட்டு இந்த 1/3 எப்படி மாறிடும், 3/1 மாறிடும். சரியா? ஒரு நிமிஷம், இல்லை சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்ல இருந்தால் நம்ம செய்வோம். ஸோ 1/3 ஆஃப், அப்போ 1/3 ஆஃப்லாம் இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடும்போது 1/3 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 1/3 இருக்கும். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 1/3 டிவைடட் பை 1/9 நமக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் செய்வோம். அப்போ 1/3 இன்ட்டு 1/3 போடுவீங்க, 1/9 டிவைடட் பை 1/3 நமக்கு இருக்கும். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் எப்படி செய்வீங்க, 1/3 இன்ட்டு 1/9 எப்படி போடுவீங்க, 9/1 போடுவீங்க. புரியுதா? அதே மாதிரி கீழே எப்படி போடுவீங்க, 1/9 இன்ட்டு 1/3 எப்படி போடுவீங்க, 3/1 போடுவீங்க. இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 3 3 3 9, 1 3 3 3 9. அப்போ நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா 3/1 டிவைட் பை 1/3 இருக்கும். அப்போ இது எப்படி செய்வீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ரெண்டாவது ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவீங்க, தலைகீழ போடுவீங்க. அப்போ 1/3 எப்படி மாறி நமக்கு 3/1 மாறிடும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆக்ஷன் என்ன பண்ணா போதும், ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ என்ன இருக்கும், 9/1. ஸோ 9. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3/7 ஆஃப் 497 டிவைட் பை 249 ஆஃப் x is equal to 639. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஆஃப்ல இருக்கு. சரியா? ஸோ இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 3/7 இன்ட்டு 497 டிவைட் பை 249 இன்ட்டு x is equal to 639. நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 1 3 3 எண் 3 24 3 9. 7 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 49, 1 7. சரியா? ஸோ இந்த 71 இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 71 நமக்கு என்ன இருக்கும், 9 இருக்கும். ஏன்னா 71 இன்ட்டு 9 9 9 9 63. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் டிவைட் பை 83 இஸ் ஈக்குவல் டு 9 இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற டிவிஷன் இங்கே போகும்போது எப்படி மாறிடும், மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ எக்ஸுக்குள்ள நம்ம என்ன இருக்கும், 9 இன்ட்டு 83 இருக்கும். சரியா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 83 இன்ட்டு 9. ஸோ 93 27 7 இது 2 98 72 2 74 747 இருக்கும். ஆப்ஷன் ஏ நம்ம என்ன பண்ணால் போதும், சூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸோட ரூல்ஸ் படிச்சுட்டு இந்த போர்ட் மாஸ் ரூலையும் படிச்சுட்டு இந்த 15 கொஸ்டினையும் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய ஷார்ட்கட்ஸ் நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்டு ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ணதுக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேங்க்யூ சார் அப்படின்னு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.